ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் பாருங்கள், எப்படி வெயில் பட்டை கட்டி அடிக்குது எங்கள் ஊர் சைடு. காலையிலே துணிமணியை அலசி வச்சாச்சு. இனிமேலாம் காயப்படணும்னு வச்சுருக்கு. சரி காயப்படும், வெயில் அடிக்கையில் பார்த்தா வெயில் அடிக்கிறதுனால வேகமாக காஞ்சிடுது துணிமணி. அதனால் துணிமணியெல்லாம் அலசி வச்சாச்சு. இனிமேல் தான் காயப்படணும். சரி நம்ம கிச்சன் வேலையை காட்டுட்டா. சரி வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். சாதம் வடித்து வச்சாச்சுங்க. சாதம் காலையில் கிட்லியை வச்சுருக்கேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா பீக்கங்காய், நேற்று பீக்கங்காய் எடுத்தாங்க. சரி பீக்கங்காய் வாங்கி வச்சேன். பீக்கங்காயை ஒரு சைடு வதக்கி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டால் புளிக்குழம்பு வச்சாச்சுங்க. எங்கள் ஊர் சைடு இது வந்து புளிக்குழம்பு தான் சொல்லுவோம், காரக்குழம்புன்னு சொல்ல மாட்டோம். கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள். அதை ஒரு சைடு வச்சாச்சு. ஊற தண்ணியில் இன்னும் கிடக்கு, அதுவே மாட்டுக்கு போய் ஊற்றணும். கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி செஞ்சுட்டு மாட்டுக்கு போய் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி கோழி 2 நாள் அங்கிட்டு இங்கிட்டு தட்டந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி எங்கே தான் முட்டை வைக்கணும்னு போய் பார்த்தா அது எங்கே போய் முட்டை வச்சுருக்குன்னு பாருங்கள். வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ரூம் இருக்குங்க, பழைய பொருள் போட்டு வைக்கிற ரூம். அங்கே போய் முட்டை வச்சுருக்குங்க. அது 2 நாளாக வச்சுருந்துருக்கு, நான் பார்க்கல. சரி அந்த 2 முட்டையும் எடுத்துக்கிறோம். ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம பொரித்து சாப்பிடலாம்ல. பாய்.